ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளி ஜெஷிலேருந்து என் பேர் ஜெஷி. ஸோ நான் இந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். அவ்வளோதான். ஸ்கின் கேர் வீடியோஸ் வந்து இப்போ வரையும் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும், ஆக்னி ரிலேட்டட் வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும், நிறையா பேருக்கு ஸ்கின் கேரில் எதுக்கு அடுத்தது எந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணுங்கிற டவுட் வந்து இன்னும் கிளியரே ஆகலைன்னு கன்ஃபார்மாக தெரியுது. பிகாஸ் வந்து ஒரு பொண்ணு கேட்டிருந்தா சன்ஸ்க்ரீனுக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாமான்னு, இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு சீரம் யூஸ் பண்ணலாமான்னு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போதே வந்து பயங்கரமாக இருக்குது மனசுக்குள்ளார. ஸோ எதுக்கு அடுத்தது யூஸ் பண்ணுங்கிற ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் தரப்போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் எதுக்கு அடுத்தது எது யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆர்டராக வந்து யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கான ப்ராப்பர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ எதர் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியுமே கூட ரிசல்ட் வராமல் இருக்கிறதுக்கு இதுவுமே சில காரணமாக இருக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும்னா ப்ராப்பரான ஸ்கின் கேர் ஆர்டரில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் ஆர்டரை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எந்த ப்ராடக்ட்க்கு அடுத்தது எதை யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்கின் கேர் ரொட்டீனில் ப்ராப்பராக வந்து மார்னிங்கில் என்னென்ன யூஸ் பண்ணணும், எதுக்கு அடுத்தது எது யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ நைட்டு வந்து எதுக்கு அடுத்தது எது யூஸ் பண்ணணும்னு அது பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்களா? ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்மளோட ஓப்பன் போர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஓப்பன் போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி டைட் ஆக்கிறதுக்கு தான் வந்து டோனர் யூஸ் பண்ணுறோம். யாராருக்கெல்லாம் ஓப்பன் போர்ஸ் இருக்கோ தயவு செஞ்சு வந்து ஒரு டோனர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம காசு போடணுமான்லாம் நினைக்காம ஒரு ப்ராப்பர் குவாலிட்டி டோனர் வாங்கி அதில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஓப்பனாக இருக்கிற போர்ஸ் எல்லாம் வந்து டைட் ஆகிட்டு விசிபிளாக தெரியறது வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அதாவது ஸ்கின்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஸ் இருக்கிற ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்ட ஓட்டையாக கரெக்டாக தெரியும். ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்கின் மாதிரி தெரியும். ஸோ அந்த ஓப்பன் போர்ஸ்லேருந்து ஆயில் செக்ரிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட்டாக வந்து இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து ஆயிலி ஸ்கின் டைப்புக்கு தான் வந்து இருக்கும். ட்ரை ஸ்கின்னுக்கு இருக்கவே இருக்காது. பிகாஸ் ஆயிலி ஸ்கின்ல நிறைய எக்ஸசிவ் ஆயில் ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால ஆயில் ஸ்கின்னுக்கு தான் வந்து ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஓப்பன் போர்ஸ் இருக்கிறனால நிறைய ஆயில் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து ஓவராக ஆக்னி வர ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கொஞ்சம் டஸ்ட் வந்துச்சுனாலும் வந்து ஆக்னிஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஓப்பன் போர்ஸ் நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டோனரை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் கழிச்சு நீங்கள் அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோட ஓப்பன் போர்ஸுக்கு பாடி ஷாப்போட இந்த டோனர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய குவாலிட்டியான டோனர்ஸ் வந்து வருது. வீடியோஸும் இருக்குது, நம்ம பேஜில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் முடிஞ்சிருச்சு, டோனர் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன யூஸ் பண்ணலான்னு நிறையா பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ காலையில் நேரத்தில் நம்மளுக்கு சீரம் எல்லாம் வேண்டாம். ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா கட்டாயம் ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து லைட்டாவது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்ததுன்னா மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும். பிகாஸ் அவங்க வந்து ட்ரை ஸ்கின். ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு தேவை கிடையாது. ஸோ ஃபேஸ் வாஷ் முடிஞ்சிருச்சு, டோனர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் யார் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆன் டே டைம் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் சன்ஸ்க்ரீன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும். ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின், சென்சிட்டிவ் எல்லாருக்குமே அவங்கவுங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான மாய்ஸ்சரைசர் வருது, சன்ஸ்க்ரீனும் வருது. ஸோ அதை மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் சன்ஸ்க்ரீன்லேயே நம்மளுக்கு இப்போல்லாம் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி குழன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் தரும் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு. ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ், டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். ஸோ இது 4மே முடிஞ்சிருச்சு. ஸோ இது கூட இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ண தேவை கிடையாது இப்போதைக்கு மார்னிங் ரொட்டீனுக்கு. ஸோ முடிஞ்சிருச்சா? ஸோ இப்போ நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு வந்து போகலாம். ஸோ நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நம்ம காலையில் குளிச்சுட்டு போனதோட நைட்டு தான் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் நிறைய டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப என்விரான்மெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுனால நம்மளோட ஸ்கின் வந்து பயங்கர டேமேஜ் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே வெளியில்
போயிட்டு வந்து தூங்காமல், இல்லைனா வந்து ஒரு தண்ணி ஊற்றி சும்மாவே கழுவிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. பிகாஸ் மேலே இருக்கிற டஸ்ட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம போர்ஸ்குள்ளே போகும். ஸோ போர்ஸே இல்லைன்னாலும் போர்ஸ்குள்ளே போயிட்டு ஆக்னி வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறது, ஓப்பன் போர்ஸ் இருக்கோ இல்லையோ நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து நம்ம நைட்டு தூங்கும்போது நம்ம உடம்பு தன்னைத்தானே வந்து ஹீல் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி ஹீலிங் ரிப்பேரிங் ப்ராசஸில் இருக்கும்போது நீங்கள் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணாமல் தூங்கவே கூடாது. ஸோ நிறையா ரிப்பேரிங் ஒர்க்கு, ஸ்கின்னுக்கான ரிப்பேரிங் ஒர்க்கு, ஸோ மெலட்டோன்னு வந்து ஒரு சுரப்பி வந்து சுரக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம உடம்புல நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம நைட்டு ரொட்டீனை ஸ்கிப் பண்ணிட்டு படுத்தோம்னா நிறைய டேமேஜ் ஆகும், ஸ்கின்னில் ஏஜிங் ஆகும், ஸோ முகத்தில் சுருக்கம் வரும், அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பண்ணணும்னு சொல்கிறது. நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் டபுள் கிளென்சிங் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு ஆயிலோ இல்லைனா வந்து கிளென்சிங் பாமோ இல்லைனா வந்து ஒரு மிஸ்ஸலர் வாட்டரோ அதை யூஸ் பண்ணி நம்ம டபுள் கிளென்ஸ் பண்ணால் போதுமானது. ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஆயிலை வச்சு முகத்தை கிளென்ஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்ததுன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு மிஸ்ஸலர் வாட்டர் கண்டிப்பாக சூட் ஆகும். அதை வச்சு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். ஸோ என்னோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்குது, என்னோடய ஸ்கின் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எல்லா ஸ்கின் டைப்பும் வந்து மிஸ்ஸலர் வாட்டரை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு இந்த டபுள் கிளென்ஸுக்கு தயவு செஞ்சு வந்து உங்களோட வெட் வைப்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அதுலேருந்து தான் வந்து நம்மளுக்கு நிறைய இச்சிங் இரிட்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அந்த வெட் வைப்ஸை யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு என்னமோ அது ஈஸியாக தான் இருக்கும். யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னில் ரேஷஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது நம்ம ஸ்கின்னை வந்து ஃபர்தராக ரொம்ப டேமேஜ் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சர். நீங்கள் என்ன ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. டபுள் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோனர். அகெயின் உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு டோனர் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் போர்ஸை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கும் உங்கள் பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட மாய்ஸ்சரைசரை தக்க வைக்கிறதுக்கும். ஸோ டோனர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சீரம். ஸோ ஓப்பன் போர்ஸ் இருந்தால் டோனர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ என் ஸ்கின்ல ரொம்ப வந்து ஆக்னி இருக்குது அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுங்கள். ஆக்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் லைக் பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட், ஆக்னி ஸ்கார், ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ என் ஸ்கின்ல வந்து ஓப்பன் போர்ஸ் மட்டும்தான் இருக்குது, அன்ஈவன் ஸ்கின்னாக இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குன்னா நியாசினமைட் யூஸ் பண்ணுங்கள். காமனாக இந்த நியாசினமைட் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து யூஸ் பண்ணலாம், எதுவுமே ஆகாது. ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன், சென்சிட்டிவ் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து நியாசினமைட் சூட் ஆகும். ஸோ அடுத்த என் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க ஸ்கின்னை வந்து இன்னும் பிரைட்டர் ஆக்கிறதுக்கு விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ட்ரை ஸ்கின்னுக்கு ஹைலரோனிக் ஆசிட் இருக்குது, அந்த சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் உங்கள் ஸ்கின்ல வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது, என் ஸ்கின் வந்து ரொம்ப ஏஜ்டு லுக்காக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது கோஜிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சீரம்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிற டீட்டெயில் வீடியோ என்னோட வீடியோவில் இருக்குது, என்னோட யூடியூப் சேனல் பேஜில் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஆன்சர் புரியும். ஸோ ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற ஒரு சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கேப் விடுங்க. ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ்க்கும் 2 நிமிஷம் கேப் விடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேப் சீரம் அடுத்தது உங்கள் ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலைன்னா உங்கள் ஸ்கின் வந்து நீங்கள் போட்டிருக்கிற சீரம் வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும், காற்றுல போயிடும். சீரம் வந்து ஆக்சிடைஸ் ஆகிட்டு காற்றுல போயிடுச்சுன்னா அது உங்கள் ஸ்கின்ல இருந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணிங்கனாலும் டக்குன்னு ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிடும், டீப்பர் ஸ்கின் வரையும் போயிட்டு அதோட வேலைகளை ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஸோ அது ஸ்கின்னுக்குள்ளார போயிடும், வெளியில் இருக்கிற லேயர் எல்லாம் ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம ஸ்கின் வந்து ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் மாய்ஸ்சரைசர் போட்டு லாக் பண்ண போகிறோம். ஸோ மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டபுள் கிளென்சிங், டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர், நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்ல வந்து ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, ஸோ ரொம்ப டார்க்கராக இருக்குன்னா ஒரு ஐ க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ க்ரீம் வந்து நான் பொதுவாக யூஸ் பண்ணுறது வந்து ஹிமாலயாவோட ஐ க்ரீம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஆஃபர்டபுள், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து லிப் பாம். ஸோ லிப் பாம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் லிப்பு வந்து ரொம்ப ப்ளம்பியாக இருக்கும். ஸோ லிப்பு வந்து பிக்மெண்ட் ஆகாமல் இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால லிப் பாமையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், மார்னிங் அண்டு நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு நடுவில் உங்கள் ஸ்கின்னில் வந்து ஒரே ஒரு ஆக்னி இருக்குது, 2 ஆக்னி இருக்குது, இதுக்கான க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நான் நிறைய க்ரீம் வந்து சொல்லியிருக்கேன். கிளியர் ஜெல், செபோ ஜெல், இந்த 2 க்ரீமும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதை எப்போ யூஸ் பண்ணுங்கிற டவுட் நிறையா பேருக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் காலையிலையும் யூஸ் பண்ணலாம், நைட்லேயும் யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடித்த உடனேவே வந்து இந்த கிளியர் ஜெல் வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கெங்கே இருக்கோ அந்த பிம்பிள் மேலே மட்டும் வச்சுட்டு மார்னிங்கில் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள், நைட்டில் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து சீரம் யூஸ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு ஸ்கின் கேர் ஆர்டரில் தான் வந்து நீங்கள் ஸ்கின் கேர்
வந்து பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் தரும். ஸோ இதையும் தாண்டி நீங்க ஒரு 3, 4 சீரம் எல்லாம் யூஸ் பண்றது, ஸோ வந்து சீரத்துக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. தப்பான ஆர்டர்ல யூஸ் பண்ணீங்கன்னா ரிசல்ட்டே வராது. பிகாஸ் நம்ப சீரம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். ஸோ சீக்கிரமா ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆயிடும். டீப்பர் ஸ்கின் வரையும் போகும். ஸோ எது நல்லா ஃபாஸ்ட்டா ஒர்க் ஆகுதோ அது ஃபேஸ் வாஷ் பண்ண உடனேவே போடணும். ஸோ அப்பதான் வந்து அது சீக்கிரமா ஸ்கின்குள்ள போகும். அதோட வேலைய பார்க்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப கொஞ்சம் திக்கா இருக்கும். அதனால தான் வந்து நைட்ல யூஸ் பண்ண சொல்றோம். நைட்ல யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமா கசகசன்னு இருக்கிற ஃபீலிங்கு, உருகி வழியிறது, ஸோ அந்த மாரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காது. மாய்ஸ்சரைசர் வந்து திக்கா இருக்கிறனால அது கொஞ்சம் லேட்டா தான் வந்து ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகும். பட் ஆனா கண்டிப்பா அப்ளை பண்ணணும். சன்ஸ்கிரீன் வந்து நைட் நேரத்தில நம்மளுக்கு தேவையே கிடையாது. அது மார்னிங்ல மட்டும் தான் தேவை. எல்லா ஸ்கின் டைப்பும் போடணும். ஸோ இவ்வளோ தாங்க ஸ்கின் கேர் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் படி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் வந்து வரும். ஸோ முன்னைக்கு என்னோட ஸ்கின் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்குன்னு டெய்லி பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து நான் ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணனால தான் வந்து என்னால இந்த ஸ்கின்னை வந்து இவ்வளோ சீக்கிரமா ரீச் பண்ண முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா இந்த ரொட்டீனை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் வந்து எவ்வளோ டேமேஜா இருந்ததுன்னு இந்த வீடியோவில் இந்த ஃபோட்டோவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி இருந்த ஃபேஸை வந்து நான் இவ்வளோ நல்லா கிளியர் பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒரு ஆர்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணனால தான் வந்து ரீச் பண்ண முடிஞ்சது. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி சரியாகும். கரெக்ட்டா ட்ரை பண்ணுங்க. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தரா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஸோ எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் மை வீடியோஸ். ஸோ பாய்.